ஹலோ கைஸ், நான் உங்கள் ஃபன்னி கேமர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கிராணி சாப்டர் 1ல் சீவேஜ் எஸ்கேப் பார்க்க போகிறோம். ஏற்கனவே டோர் எஸ்கேப், கார் எஸ்கேப் பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். போன வாட்டி கிராணி நம்மளை அடிச்சிருச்சு 1 டேவில். நான் 30 நம்ம கிராணி அடி வாங்காமல் ஜெயிக்க பார்க்கலாம். வாங்க கைஸ். ஆனால் போன வாட்டி சொன்னேன் இங்கே ஒன்றுமே கிடைக்கல. இந்த வாட்டியும் கிராணி தலைமாரி தான் எல்லாம் காலியாக இருக்குது. நம்ம போய் செக் பண்ணிக்கினே இருக்கலாம் கைஸ். விரெஞ்சு கட்சிக்குது, ஆனால் விரெஞ்சு நம்ம கார் எஸ்கேப்பு தான் யூஸ் ஆகும். நம்ம பண்ணுறது சீவேஜ் எஸ்கேப்புக்கு ஒரு 3 பொருள் தான் கைஸ். ஒரு கட்டை, ஏதோ கட்டிங் பிளேட், செயின் கட்டர்னு இருக்கும் கைஸ். நார்மல் கட்டிங் இதில் செயின் கட்டர்னு ஒன்று இருக்கும் அது. அப்புறம் ரஷ்டுக்கு பேர்லாக், ரஷ்டுக்கு நார்மல் பேர்லாக் யூஸ் ஆகுது. பார்த்துவாங்க. ஏன் கைஸ் ஒன்றுமே இல்லை கைஸ், ஒன்றுமே இல்லை கைஸ். ஒரு பொருள் கூட நம்ம கிடைக்கும் போது ரிமோட் மட்டும் கிடச்சிது. இது எடுத்துன்னு போய் அங்கே போட்டு போகலாம். அதில் என்ன இருக்கும் கைஸ், எப்போவுமே இந்த மாதிரி ரிமோட்லாம் கிடச்சா கொஞ்சம் பெப்பர் ஸ்ப்ரே கூட எதனா ஒரு இது இருக்கும். உங்கள் லக் இருந்தால் நம்ம இந்த டனல் யூஸ் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் நம்ம கிராணிக்கிட்டேருந்து தப்பிச்சு போகிறதுக்கும் ஸ்பீடாக போகிறதுக்கும் யூஸ் ஆகும். இங்கே ஸ்பைடர் கீ இருக்குது கைஸ், இது நமக்கு தேவைப்படும். இங்கே போட்டு போகலாம். கிராணி இன்சைடு வரும், நம்ம அன்சைடு கிச்சன் வழியாக போயிடலாம். வாங்க கைஸ், கிச்சனில் போய் எதனா கிடைக்குதான்னு பார்ப்போம். கிச்சனில் கன் பார்ட் இருக்குது கைஸ். இந்த வாட்டி நம்ம கன்று செஞ்சு கிராணி சொட்டையிலே சொல்கிறோம். போன வாட்டியே கன்று செய்யலை, நம்ம ஏரை வச்சு அடித்தோம். இந்த வாட்டி கன்று செஞ்சு அடிக்கிறோம் கைஸ். இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போகலாம். அப்போ தான் கிராணி வந்தால் கூட தப்பிக்கிட்டு ஈஸியாக இருக்கும். வாங்க கைஸ் போகலாம். கிச்சனில் எதனா இருக்குதானே, எப்போவும் கிச்சனில் காலியாக தான் கைஸ் இருக்கும். மைக்ரோவனில் ஒன்றுமே இல்லை கைஸ். கிச்சன் தான் கைஸ், ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது கைஸ். கிராணி தலை மாதிரியே. இதுலையாவது என்ன இருக்கா கைஸ், வாட்டர் மேலான் இது கைஸ். இப்போ இது என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல கைஸ். ரஷ்டி பேர்லாக் கீ கச்சா லக்கு கைஸ். மற்றபடி மாஸ்டர் கீயோடு வெறும் பேர்லாக் கீ கச்சோ நம்ம வேஸ்ட்டு தான் கைஸ் நம்ம பண்ணுற எஸ்கேப்பு கைஸ். கிராணி தலையை நம்ம வெட்டணுமா வேணாமா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். நம்ம அது ஏற்ற மாதிரி ஒரு நாள் கிராணி தலையை வெட்டி உங்களுக்கு காட்டுறேன். வாங்க கைஸ் போகலாம் கைஸ். கிராணி கைஸ் நம்மளை நல்ல வேலை பார்க்கல கைஸ். போன வீடியோவில் நம்மளை பார்த்து துரச்சிச்சு கைஸ். இது 2 டோரும் இருக்குது, இதையும் திறந்து பார்ப்போம். இங்கேயும் ஒன்றும் இல்லை கைஸ். கன் பார்ட் எடுத்து நம்ம கீழே போயிடலாம். கார் எடுத்துகிட்டு போய் கன்னை ரெடி பண்ணி வைக்கணும். ஒரு பார்ட்டு தான் கிடச்சி, இன்னும் 2 பார்ட்டு வேணும். அது எங்கே கிடைக்குதுன்னு தெரில, சீக்கிரம் போய் பார்க்கணும். இங்கே வெப்பன் கீ இருக்கும் கைஸ், பார்க்கலாம். இல்லை கைஸ், சில டைமில் எங்கள் கார் இதில் வந்து எதனா கீ இல்லைனா எதனா கன்னோட பார்ட்டு அது மாதிரி கிடைக்கும் கைஸ். சவுண்டு வேறு போட்டு வச்சு கிராணி வந்துடும்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரமாக டனல் வழியாக வேறு இடத்துக்கு போகலாம் கைஸ். ஸ்பெஷல் கீ ஸ்பைடர் கீயை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பேசாமல் ஸ்பைடர் ரூமை ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். மீட்டு கடிச்ச உடனே ஸ்பைடர் ரூமில் போய் அங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். கைஸ் வாங்க சீக்கிரம் போகலாம் கைஸ். இங்கே வேறு பார்க்கணும் இங்கே என்ன இருக்குது கைஸ். பிரிஞ்ச் இதுன்னு சொல்லுவாங்க, ஏதோ கட்ட மாதிரி இது கைஸ். கேம் விளையாடியே ரொம்ப நாள் ஆச்சு, ஞாபகம் இல்லை. நம்ம இதை எடுத்து போவோம். பிரெஞ்சு ஹேண்டில் கைஸ். நம்ம இதை வச்சு அந்த கிணத்துல என்ன இதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிணத்துல எனக்கு தெரிஞ்சு அந்த கட்டை என்ன கட்டிங் பிளேட் என்ன கிடச்சா நல்லாயிருக்கும் கைஸ். ஆனால் கிணத்துல எப்போவுமே யூஸ்லெஸ் தான் கைஸ் நிறைய கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ஜின் பார்ட் அதிகமாக கிடச்சி பார்த்துக்கிறேன் கைஸ். இல்லைனா ஹேமர் கிடைக்கும். ஹேமர் கிடச்சா லக்கு கைஸ். ஏன் ஹேமர் கிடைக்கல. டனலில் போகிறது ஒரு கடுப்புனாலும் ஸ்லோவாக போகிறான் கைஸ். இதே டனல் இல்லாமல் போனால் ஸ்பீடாக போயிடும். ஆனால் கிராணி கிட்ட மாட்டிப்போம். சில டைமில் கிராணி சர்ப்ரைஸாக வந்து அடிக்கும். நான் அதனால தான் டனல் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வேணால் ஆன் மோட், எக்ஸ்ட்ரீம் மோட் கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்கள், நிறைய சேலஞ்ச் கூட பண்ணலாம். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் நம்ம வீடியோ, நம்ம சேனலோட இது இருக்குது கைஸ். க்ரோத் பார்த்து சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கைஸ். சொன்ன மாதிரி இன்ஜின் தான் கைஸ் இருக்குது. ஹேமர் இருந்தால் கூட யூஸ் ஆகும் கைஸ். இன்ஜின் வச்சு நான் என்ன கைஸ் பண்ணுறது. வாங்க கைஸ், கிராணி இங்கே வர வச்சுட்டு நம்ம அப்படி போயிடலாம். டனல் வழியாகவே போகலாம் கைஸ். ஏன்னா கிராணி இன்சைடு வந்து நம்ம கிச்சனில் மாட்டிக்க போகிறோம். நம்ம டனல் வழியாகவே சேஃபாக எஸ்கேப் ஆகிடலாம். அது மாதிரி உங்களுக்கு பழைய வீடியோ கிராணி சாப்டர் 1ல் டோர் எஸ்கேப், கார் எஸ்கேப் வாங்கினா அதில் பாருங்கள் கைஸ். புதுசாக கிராணி சாப்டர் 2ல் ஒரு வீடியோ போட்டுருவோம். அதில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, இருந்தாலும் வீடியோ நல்லாயிருக்கும் பாருங்கள். உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், வாய்ஸ் ஓவர் கொடுத்து கூட அப்லோட் பண்ணலாம் கைஸ். இதில் என்ன இருக்கும், பெப்பர் ஸ்ப்ரே இருக்குது கைஸ். கிராணியை நம்ம கண்ணு தெரியாமல் வச்சிடலாம். கிராணி எங்கே இருக்குது இல்லை கைஸ். ட்ராப்லாம் வேறு வச்சு இது பார்த்து தான் போகணும். கிராணி வரல, நம்ம இங்கே என்ன கிடைக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஸ்பார்க்கு
கார் எஸ்கேப்புக்கு தான் யூஸ் கைஸ். புக்கு இருக்குது, ஸ்பெஷல் கீக்காக புக்கு தேவைப்படுது கைஸ். கிராணி வருது, நம்ம ஸ்ப்ரே வச்சு அடிச்சிடலாம் கைஸ். இப்போ கிராணி கண்ணு தெரியாது, சவுண்டு போகிறத வச்சு தான் கிராணி வரும். நம்ம புக் எடுத்துன்னு அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு போயிடலாம். சவுண்டு போட்டு போனால் கிராணி இங்கே வரும், இல்லைனா எதிரில் வந்து நம்ம மாட்டிப்போம் கைஸ். போனாட்டி இந்த இடத்துல தான் பக்காச்சு, திருப்பி பக்காயிட போகுது. நம்ம பொறுமையாகவே கைஸ் போவோம். இப்போ பாருங்கள் ட்ராப் வச்சுக்குது கைஸ். நான் பார்த்தேன்னா மறந்து காலை வச்சிட்டேன். நல்ல வேலை கிராணி கண்ணு தெரியாது, அதனால தப்பிச்சோம். ஏன்னா கிராணி நம்மளை ஒரே அடியாக அடித்து சொட்டையை பாத வச்சுருவோம். அங்கே புக்கை வச்சு அந்த கேள்வியை வர வைப்போம். இது கத்துறதே பயமாக இருக்குது, ஏன்னா ஹெட்செட் மாட்டின்னு விளாட்றதுனால அது கத்துறது கூட ஒரு மாதிரி கேட்குது கைஸ். கிராணி கண்ணு தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப நேரம் அந்த பெப்பர் ஸ்ப்ரேயோட எஃபெக்ட் இருக்காது. ஆமாம் கைஸ், கண்ணு தெரியுது. நம்ம கிராணி மேலே வந்தோடனே நம்ம இப்படி கீழே குச்சிடலாம். சீக்கிரம் தான் கேள்வி இதே குச்சிட்டோம் கைஸ். கேள்வி வரதுக்குள்ளே கைஸ் பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து திருப்பி கண்ணில் அடிப்போம். ஸ்ப்ரே மாட்ட மாட்டிச்சு, திருப்பியும் கண்ணில் அடித்து அது கண்ணு தெரியாமல் பண்ணிடும். அவ்வளோதான் கைஸ். இப்போ கிராணி கண்ணு தெரியாது, சவுண்டு போட்டால் தான் அது கேட்கும். நம்ம இந்த சீவேஜ் வழியாக போகணும். ஸ்பெஷலுக்கு வேறு அந்த கேள்வி எப்போ போடுமோ தெரில கைஸ். வாங்க நம்ம இப்படி சுற்றி நடப்போம் கொஞ்சம் நேரத்துக்கு, என்ன கிடைக்குதான்னு பார்ப்போம். இன்னும் சீவேஜஸ்க்கு ஒரு பொருள் கூட கிடைக்கல கைஸ். நான் கைஸ் பண்ணுறது கேள்வி வேறு எங்கே போச்சுன்னு தெரில. நம்ம சவுண்டு போட்டு அந்த சைடு போயிருக்கோம், நம்ம இப்படி போயிடலாம். பேசாமல் ஸ்பைடருக்கு யூஸ் பண்ணி அது பண்ணலாமா கைஸ்? அதான் கைஸ் பெட்டர்னு சொல்லிட்டு ஸ்பைடருக்கு எடுத்து அங்கே போட்டு போயிடலாம் கைஸ். சவுண்டு வேறு போட்டேன், கிராணி வந்துடும் நினைக்கிறேன் கைஸ். இப்போ தான் கைஸ் ஸ்பெஷல் வச்சு நம்ம சீவேஜ் ஓப்பன் பண்ணி விட்ருலாம் கைஸ். இன்னும் மீட்டு கிடைக்கல, மீட்டு கிடச்சாலும் நம்ம ஸ்பைடருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மீட்டு கிடைக்காமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது கைஸ். கிராணி வரும்போது சவுண்டு கேட்குது, என் சைடு வருதுன்னு தெரில. நம்ம பொறுமையாகவே போகலாம், ஏன்னா கிராணி கிட்ட சாவக்கூடாதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் கைஸ். கிராணி வருது, நல்லவே இல்லை. நான் அந்த சைடு போனதான் கிராணி கிட்ட மாட்டியிருப்பேன் கைஸ். கொஞ்சம் சீக்கிரம் வந்தா கைஸ், சவுண்டு போட்டு வர வச்சிடலாம். பின்னாடியே வருதா கைஸ், மாட்டிக்கிட்டேன் கைஸ். தப்பிச்சிட்டேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஆட் மோடாக இருந்தால் கிராணி ஒரே ஓடு வந்து நம்ம தலையிலே ஒரு வச்சுருக்கோம். சவுண்டு போட்டே போகலாம் கைஸ். அப்போ தான் கைஸ் கிராணி இன்சைடு வரும், நம்ம சீவேஜ் போயிடலாம் டக்குன்னு கைஸ். ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். இங்கே எப்போவுமே ஒரு எதனா பொருள் இருக்கும் இந்த இது பின்னாடி, பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வாட்டி நம்ம லக்கு ஒன்றுமே இல்லை கைஸ். அப்படியே போகலாம். இந்த கேள்வி அதுக்கு மேலே இருக்கும் கைஸ். 1ஆம் நம்பரு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். கன்னோட இன்னொரு பாட்டு கிடச்சிச்சு, இன்னும் ஒரு பாட்டு தான் கைஸ் கண்ணுக்கு. நம்ம ரெடி பண்ணி தலையை வெடிக்க வைக்கிறோம். அந்த கேள்வி வேறு கைஸ், அந்த கேள்வி தான் இருக்கிறதுல டேஞ்சரான கேள்வி. அது அன்சைடு போயிடுச்சு, நம்ம இன்சைடு போய் எதனா கிடைக்குதான்னு பார்ப்போம் கைஸ். ஹேமர் கிடச்சிச்சு கைஸ், ஒன்றுமே இல்லை. மேலே போய் மேலே எப்போவுமே ஒன்றும் இருக்காது கைஸ், கீழே கூட எதனா இருக்கும். மேலே ஒன்றும் இருக்குது, நான் பார்த்ததே கிடையாது கைஸ். ஆமாம் கைஸ், மேலே ஒன்றுமே இல்லை கைஸ். கைஸ் நம்ம இந்த வழியாகவே போயிடலாம். இங்கே ஒரு இது இருக்குது வழி, நம்ம பிரெஞ்சை உடையிற உட்டை உடையிற மாதிரி கேள்வி வந்துடும் நினைக்கிறேன். நம்ம இப்படி போயிடலாம் ஃபஸ்ட்டு. சரி வாங்க கைஸ், நம்ம மேலே போய் ஃபஸ்ட்டு உடச்சிடலாம். மேலே என்ன இருக்குன்னு வேறு தெரில கைஸ். ஒரு ட்ரிக் இருக்குது கைஸ், கேள்வியே உடைக்கிற மாதிரி அந்த இடத்துல. ஆனால் அந்த ட்ரிக்கு வந்து எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேன் கைஸ். கிராணி இப்படி வருது, நம்ம சுற்றினே போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு எதனா இந்த ப்ரோ இப்படி இது பண்ணாமல் இது பண்ணுங்கள், டியூரேஷன் பண்ணுங்கள், வீடியோவில் இதை ஆட் பண்ணுங்கன்னா சொல்லுங்கள் உங்கள் கருத்தை கமெண்டில். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கைஸ். வாங்க நம்ம கேம் பிளேக்குள்ளே திருப்பி போகலாம். இதை உடச்சி வச்சிடலாம் கைஸ். அப்போ தான் கிராணி வந்தால் கூட நம்ம தப்பிக்கிறது பிளாங்க் போட்டு வைக்கிறது யூஸ் ஆகும். இப்போ கிராணி வரும் கைஸ். கன்னோட இன்னொரு பாட்டம் வச்சிச்சு, ஆள் தான் சொட்டை கழுவி நீ காலி கைஸ். அவன் ஒன்றுமே இல்லை கைஸ். ஸ்ப்ளெண்டினா வேறு தேடி எடுத்தாலே கிராணி துரத்தும் கைஸ். நம்ம என்ன பண்ணுறது, கீழே போட்டு வச்சிடலாம். ஓகே, ஹேமரையும் தூக்கி கீழே போட்டு வச்சிடலாம், ஏன்னா இன்னொரு இடத்த உடைக்கணும். இப்போ கிராணி வரும்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம இந்த சைடு சவுண்டு போட்டு வச்சிடலாம், கிராணி மேலே வரட்டும் கைஸ். பார்த்துச்சு கைஸ், நம்ம பார்க்கலாம் எதுக்கோ வருது கைஸ். நம்ம இப்படி வழியாக பாத்ரூம் வழியாக போயிடலாம் கைஸ். இப்போ பாத்ரூமை பார்க்கறதுக்கே கடுப்பாகணும். சாப்பிட்ற நேரத்திலலாம் பார்த்துடாதீங்க இந்த வீடியோ இந்த இடத்த, அவ்வளோதான். நம்மளுக்கு சாப்பிடவே பிடிக்காது அந்த மாதிரி இருக்கும் பாத்ரூம் பார்க்குறதுக்கு. நம்ம ஊர் பப்ளிக் டாய்லெட்டோட மோசமாக இருக்கும் கைஸ். பாருங்க கைஸ், ரத்தம் வெள்ளத்தில் இருக்குது, யாரையோ போட்டு சம்மடியாக வச்சுக்குது கழுவி. நம்மளும் இன்னும் ஒரு 3 நாள் 5 நாள் இருந்தால் நம்ம தலையை உடச்சி காக்காக்கு போட்டுரும் போல்.
நம்ம தான் கைஸ் சீக்கிரமாக தப்பிக்கணும். கிராணிக்கிட்ட ஒரு நாள் கூட இன்னும் அடி வாங்கலாம் கைஸ். 2 வீடியோலையும் கிராணிக்கிட்ட அடி வாங்கிக்கிறோம். இந்த வீடியோவில் தான் அடி வாங்காமல் இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு கைஸ். சிவேஜ் எஸ்கேப்போட ஃபஸ்ட்டு பொருள் கிடச்சிச்சு கைஸ். இன்னும் 2 பொருள் வேணும் கைஸ். சிவேஜ் எஸ்கேப்புக்கு இதுக்கு ஒரு மெயின் பொருள் தான் கைஸ். வெறும் 3 பொருள் தான் கைஸ். ஒரு கட்டை, ஒரு கட்டிங் பிளேட் மாதிரி இருக்கும். ஆனால் கட்டிங் பிளேட் வந்து செயின் கட்டர் யூஸ் பண்ணணும். நீங்கள் நார்மல் கட்டர் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பேர்லாக்கி வேணும். ரஸ்ட்டு பேர்லாக்கி, நார்மல் பேர்லாக்கியும் யூஸ் ஆகாது. அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம இதை இங்கே போட்டு போயிடலாம். அது உள்ளே போகாது, நம்ம தான் எடுத்துன்னு போகணுன்னு. நீங்கள் போகும்போது எடுத்துன்னு போய்க்கலாம். கன் பார்ட் ரெடி பண்ணிடலாமா கைஸ். கேள்வியை போட்டு தள்ளுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ரொம்ப நேரமாக கேள்வியை போட்டு தராமல் ரொம்ப நேரமாக இது பண்ணியிருந்தோம். 10 நிமிஷமோ 12 நிமிஷமோ போகுது. இப்போயே கேள்வியை சுட்டு அவள் ஆத்மாவை அணிஞ்சிடலாம் கைஸ். இன்னும் ஒரு பாட்டு எங்கே போட்டேன் கைஸ்? இங்கே தான் போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம். இருக்குது கைஸ். அதுதான் கைஸ் கேள்வி. இன்னைக்கு சிக்கன் பிரியாணியாக பார்த்துடலாம், கோழி மாதிரி. இந்த கேமில் கிழவனும் இருந்தால் சூப்பராக இருக்கும் கைஸ். கிழவனையும் போட்டு அடின்னு அடிக்கலாம். நான் கைஸ் கிராண்டியை சவுண்டு போட்டு வர வைப்போம் கைஸ். கிராணி வருது கைஸ். எங்கே சொல்லலாம், நெஞ்சிலே சுடுவோம் கைஸ். மொட்டையும் இல்லாமல் கிராணி சொட்டையாக இருக்கக்கூடாது. அதனால் நெஞ்சிலே சுட்டு நெஞ்சை பழக்க வச்சிட்டோம் கைஸ். இப்போ போய் கீழே வேறு சொல்லலாம் கைஸ். புல்லட் லோட் பண்ணிட்டு போகலாம். நம்ம 2 வீடியோவும் ஃப்ரீ ஸ்டாப் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் ஃப்ரீ ஸ்டாப் யூஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடலாம் கைஸ். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கைஸ். ஸ்க்ரூ ட்ரைவர் பொறுமையாக விழுது. நான் வேறு பயந்துட்டேன் மேலேயே மாட்டிக்க போதான்னு. கையில் மாட்ட மாட்டேங்குது. ஸ்க்ரூ ட்ரைவர் 2 இடத்துல யூஸ் பண்ணோம் கைஸ். ஓல்டு அப்டேட்டில் ஒரு இடத்துல தான் கைஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ சிவேஜ் எஸ்கேப் கீழேயும் ஒரு இடத்துல இருக்குது. நமக்கு பொருள் கிடச்சிச்சின்னா தேவையில்லை. அப்படி பொருள் உங்களுக்கு எதனா ஒரு கடைகள்லாம் கண்டிப்பாக அந்த இடத்துல போய் செக் பண்ணணும். என்ன கடைக்கு போகுதுன்னு தெரில கைஸ். சேஃப் கீ கைஸ். சேஃபில் வந்து ரஸ்ட்டு கீ இல்லைனா செயின் கட்டர் இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. என்ன இருக்குதுன்னு வேறு தெரில. எதனா மொக்கையாக கொடுத்தாங்கன்னா கடுப்பாயிடுவோம் கைஸ். செயின் கட்டர் தான் கைஸ். இன்னும் 2 பொருள் கிடச்சிச்சு கைஸ். இன்னும் ஒரு பொருள் கைஸ். ரஸ்ட்டு கீ மட்டும் தான் கிடைக்கல. அதுவும் சீக்கிரம் கிடச்சிடும்னு நினைக்கிறேன். நம்ம இது போட்டு வைப்போம். ரஸ்ட்டு கீ கிடச்சோடனே அப்படியே சிவேஜ் எஸ்கேப் வச்சு ஓடிடலாம் கைஸ். இங்கே ஈஸியாக இருக்குது கைஸ். இந்த கேள்விக்கிட்ட அடிவாங்க, அந்த கேள்விக்கிட்ட அடி வாங்கிடுவோமான்னு பயமாக இருக்குது கைஸ். பார்ப்போம், ஒரு நாள் கூட சாவாங்க நம்ம கேமை கம்ப்ளீட் பண்ணுறோமா. வாங்க கைஸ் கீழே போகலாம். கீழே அந்த இது ஃபீஸ் ஸ்டாப் எடுத்து வச்சுப்போம். நமக்கு யூஸ் ஆகும். கன்னில் புல்லட் லோட் பண்ணி அடிக்கிறதோட அது பெஸ்ட்டு மெத்தடு கைஸ். அங்கே கீழே வேறு என்ன இருக்குதுன்னு தெரில கைஸ். அது வேறு பார்க்கணும். கீழே எனக்கு தெரிஞ்சு மீட் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். மீட்டை வச்சு நம்ம ரஸ்ட்டுக்கு அங்கே கடிக்கலான்னு பார்ப்போம். ஸ்பைடர் ரூமில் கரெக்டாக சுட்டுக்கிறேன் கைஸ். நல்ல வேலை புல்லட்டை வேஸ்ட் பண்ணுறேன் கைஸ். சொன்ன மாதிரியே மீட்டு தான் இருக்குது. நம்ம ஃபீஸ் ஸ்டாப் எடுத்துன்னு போய் ஃபஸ்ட்டு போட்டு வச்சிடலாம். கேள்வி வந்தால் தப்பிக்கிறதுக்கு. கேள்வி நம்ம கைஸ் எப்போவுமே போடுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நான் போடுற மாதிரி போடுங்க. அப்போ தான் கேள்விக்கிட்ட தப்பிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். கேள்வி அடிக்கடி ஸ்பேன் ஆகிற இடமே தான் கைஸ். மோஸ்ட் ஆஃப் டைம் இங்கே தான் ஸ்பேன் ஆகும். நம்ம இங்கே போட்டு போய்க்கலாம். நீங்கள் மறந்து வரும்போது பார்த்து வாங்க. ஒருவேளை கேள்வி உயிரோடு இருந்தாங்கன்னா உங்களை போட்டுருவா. நீங்கள் ஃபீஸ் ஆகி அப்புறம் கத்தின்னு கூடாது. நான் தான் சொன்னேன்னு. நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எதுக்கோ எடுத்துன்னு போய் அங்கே போட்டு வச்சிடலாம் கைஸ். ஏன்னா மறந்துடுவோம் நம்ம அடிக்கடி அந்த சைடு. இதோட இன்னும் ரஸ்டிக்கு தான் கைஸ் கிடைக்கல. அது கிடச்சா நம்ம எஸ்கேப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் கைஸ் இது கடுப்பாக இருக்குது. வீடியோ ஒரு 2 நாளாக போல் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். சாரி கைஸ். இனிமேல் தினமும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். மீட்டு கிடச்சிக்கிது. நம்ம மீட்டை வச்சு ஸ்பைடர் ரூம் போகலாம். ஸ்பெஷல் கீ வேறு அங்கேயே போட்டு வச்சுக்கிறேன். சாரி ஸ்பைடர் கீங்க ஸ்பெஷல் கீ தான் கைஸ். குழப்பமாக இருக்குது கைஸ். ஸ்பைடர் கீன்னு வேறு தனியாக வச்சுக்கிறானுங்க கைஸ். நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், கிராணி மாட்டிக்கிச்சு. அந்த இடத்துல தான் கிராணி அடிக்கடி போயிட்டு வரோம். அதுக்கு தான் கைஸ் அங்கே போட சொன்னேன். இல்லைனா இந்த படிக்கட்டில் கூட போடுங்க. பட் நீங்கள் போயிட்டு வரும்போது மாட்டிப்பீங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஸ்பெஷல் கீ எங்கே கைஸ் போட்டேன்? இங்கே தான் எங்கேயோ போட்டேன்னு நினைக்கிறேன். டோவே போட்டுக்கிறேன் கைஸ். கைஸ் இந்த இடத்துலையும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. அந்த ஸ்பைடர் கிட்ட போயிடாதீங்க. அப்புறம் ஒரு நாள் எடுத்து போயிடும். 1 டே வேஸ்ட் ஆகிடும். கிராணி சாப்டர் 2ல் இருக்க அந்த ஸ்பைடர் கட்சா கூட நீங்கள் டக்குன்னு வந்துடலாம். ஆனால் 5 ஸ்பைடர் கட்சா ஒரு நாள் வேஸ்ட்டாக போயிடும். பார்த்துக்கோங்க. நம்ம என்ன இருக்குதுன்னு தெரில கைஸ். பேர்ட் ஃபுட் கொடுத்துக்கிறாங்க. பேர்ட் ஃபுட்டில் என்ன இருக்குதுன்னு தெரில. நான் வேறு அதை பார்க்கல. தெரில என்ன இருக்க போகுதுன்னு. வாங்க பார்க்கலாம். பேர்லா கீ கொடுத்தா சூப்பராக இருக்கும். அவனுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு வேறு தெரில.
அப்படியே கொடுத்தாங்கன்னா 3 ஏற்றுக்குன்னா அப்படியே சீவேஜ் எஸ்கேப் போயிடலாம் கைஸ். வாங்க கைஸ் போகலாம். பேர்ட் ஃபுட்டில் என்ன இருக்குன்னு தெரில. ரஸ்டி கீ கொடுக்க போகிறானுங்க, இல்லை பேர்லாக்கி அந்த நார்மல் பேர்லாக்கி கொடுக்க போகிறானுங்கன்னு தெரில, பார்க்கலாம். வாங்க கைஸ் வந்தாச்சு, நம்ம போட்டு போகலாம். எதுக்கோ போட்டு வைப்போம், என்ன இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். நம்ம லக்கு கைஸ் ரஸ்ட்டு பேர்லாக்கி அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப் பண்ணியாச்சு கைஸ் கிட்டத்தட்ட. அவ்வளோதான் கைஸ். நம்ம இப்போ அந்த சீவேஜில் அந்த கேள்விக்கிட்டேருந்து தப்பிக்கிட்டு தான் கைஸ் பெரும் கடுப்பாக இருக்க போகுது. இன்னும் ஒரு நாள் கூட சாவலை கைஸ். நோட் பண்ண வேண்டிய விஷயம், இன்னும் 1 டே கூட நம்ம சாவலை. பார்க்கலாம். அந்த கேள்விக்கிட்டையும் தப்பிப்போம். அந்த கேள்விக்கிட்ட கொஞ்சம் கஷ்டம்தான் கைஸ். அந்த கேள்வி எதை வச்சு சாவடிக்க முடியல, இமோட்டல் மாதிரி இது கைஸ். நீங்கள் அதுக்கு எதனா ஒரு வழி இருந்தால் சொல்லுங்க கைஸ், அந்த கேள்விக்கிட்ட தப்பிக்கிறதுக்கு நான் அதை போட்டு தள்ளுறதுக்கு. நிறைய யூடியூபர்ஸ் கைஸ் விடிஜி கூட ட்ரை பண்ணார், அவராலே முடியல. நம்மளால் முடியுமான்னு தெரில, இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க கைஸ் 3 பொருளையும் எடுத்து போட்டு போகலாம். ஏன்னா 3த்தையும் ஒரே நேரத்தில் எடுத்துன்னு போகிறது கஷ்டம் தான், தனித்தனியாக தான் எடுத்துன்னு போகிற மாதிரி பண்ணிக்கிறேன் கைஸ். வாங்க போகலாம். அந்த கிளி வேறு எப்படி வரும் அப்படி வரும்னு தெரில கைஸ். சவுண்டு தான் கைஸ் கேட்கும், பார்த்து தான் போகணும். கிளி வேறு வரணும், லைட்டாக சவுண்டு கேட்குது, பார்த்துக்கலாம். இருக்கோ கிளி என் சைடு வேறு இது தெரில, சைடும் இல்லை சைடு வேறு. வாங்க கைஸ் ஓடிடலாம். கண்ணை மூட்டு ஒரே ஓட்டமாக ஓட போகிறேன் கைஸ். 3, 2, 1 லெட்ஸ் கோ. கேள்வி பார்த்துச்சு கற்றுது. வா வா வா. ஆன் மோட்லாம் நார்மல் மோடே தாங்க முடியாது கைஸ். ஆன் மோட்லாம் விளையாடினா கேள்வி சாவச்சும் போடணும் கைஸ். அவசரப்பட்டு கீழே போட்டேன், அதை வேறு எடுக்கணும். அவ்வளோதான் கைஸ், ஃபஸ்ட்டு வேறு வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. இன்னும் 2 பொருள் தான். வாங்க போகலாம். கேள்வி வேறு இன்சைடு போயிடுச்சு அன்சைடு போயிடுச்சான்னு தெரில கைஸ். அன்சைடு தான் போச்சுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் கைஸ். கேள்வி பார்த்துச்சு கைஸ், நம்ம இப்படி போயிடலாம். கேள்வி வேறு சவுண்டு போட்டே தாவ இருக்குது கைஸ். கிராணி கிட்ட தப்பிச்சிடலாம் போது, இதுக்கிட்டேருந்து தப்பிக்கிட்டு தான் கடுப்பாது கைஸ். இது எப்படி கைஸ், நான் அப்படி தானே கைஸ் சொன்னேன். இது எப்படி கைஸ் பார்த்துச்சு. சே போய் இதுக்கிட்டே சேர்த்துட்டேனே கைஸ், ஒரு நாள் வேஸ்ட்டாக போச்சு. இந்த வாட்டியாவது டே 0 டேலேயே முடிக்கலாம்னு பார்த்தா டே 2ல் வர வச்சுட்டாங்க கைஸ். டே 1லேயே முடிக்க வேண்டிய கேமை டே 2ல் முடிக்க வச்சு. எல்லா பொருளும் கிடச்சும் இப்படி சாப்பிட்றனே கைஸ், அநியாயமாக. சரி விடுங்க. நார்மல் மோடு ஆட் மோட் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம 0 டேலே ட்ரை பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஈஸி மோட்லேயே டே 1, நார்மல் மோட் ஈஸி எக்ஸ்ட்ரீம் மோட்லலாம் டே 5 வரைக்கும் வந்துடுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம ஒரு ப்ரோ கேமர் தான் கைஸ், இருந்தாலும் லைட்டாக ஹாரர் கேம்னால் எனக்கு கொஞ்சம் பயம். மற்றபடி எல்லா கேமும் சூப்பராக விளையாடுவேன். நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து என்ன கேம் போடலாம். கிரானியே போர் அடிக்குதுன்னா லீவல் நன் ஐஸ்கிரீம் அது மாதிரி வேறு என்ன கேம் ட்ரை பண்ணலாம் சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணலாம். சரி வாங்க கைஸ், இந்த வாட்டி கேள்வி கிட்டது சாவே கூடாது கைஸ். அந்த கேள்விக்கு தான் சாவ வர வைக்கிறோம். அது வேறு சவுண்டு வேறு கேட்குது கைஸ், ஒரு மாதிரி மியூசிக் வேறு அது போதும். இதுக்கோ பார்த்தே போகலாம் கைஸ். நல்ல வேலை தப்பிச்சிடும். இதெல்லாம் இந்த டேவும் போயிருந்தோம். நம்ம இங்கே போட்டு வச்சிடலாம் கைஸ், அப்போதான் கைஸ் வந்து எடுத்துகிட்டு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு வேறு அடிக்கடி சிலமே டிஸ்பேன் ஆகிடும் கைஸ். இங்கேருந்து வேறு லொக்கேஷனுக்கு போயிடும், இல்லை இந்த மேப்பை விட்டே டிஸ்பேன் ஆகிடும். நம்ம அதை வேறு பார்க்கணும். அதை போட்டு அங்கே வச்சுருவோம். கட்டிங் பிளேடு கட்டையை எடுத்துப்போம். அது வேறு கேள்வி வேறு பக்கத்தில் இருக்க மாதிரி லைட்டாக சவுண்டு வேறு கேட்குது கைஸ். இந்த கேள்விக்கு எதனா ஒரு நான் கொஞ்சம் சவுண்டு வேறு வச்சுக்கினேன் லைட்டாக, அப்போ தான் இந்த கேள்வி எங்கே போகுதுன்னு வேறு தெரியும். சரி வாங்க கைஸ், பொறுமையாக இருந்தால் வேலைக்கு ஆகுது. நம்ம பொறுமையாக அப்படியே மூவ் பண்ணினே பொறுமையாக போகலாம். கண்ணை மூடின்னு போகிறேன் கைஸ். காப்பாற்றுப்பா காப்பாற்று முருகா, நீ தான் காப்பாற்று. வாங்க கைஸ் போகலாம். கேள்வி வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. ஐயோ கைஸ், இன்சைடும் இல்லை இன்சைடும் இல்லை. கேள்வி எனக்கு சேர்ந்து அன்சைடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்மளை பிடிச்சிட போகுது கைஸ், அதான் கைஸ் பயமாக இருக்குது கேள்விக்கிட்ட. கைஸ் கேள்வி இன்சைடும் இல்லை, அப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த சைடு எங்கேயும் சுற்றின்னு இருக்குது போல். நம்ம இப்படியே உள்ளே பூந்து போயிடலாம். ஆனால் கைஸ் வந்தாச்சு கைஸ். இன்னும் ஒரு பொருள் கைஸ், அது கிடச்சா எஸ்கேப் கைஸ். கைஸ் கேள்வி இன்சைடு வேறு இருக்குதுன்னு தெரியல கைஸ். ஏன்னா போன வாட்டி நம்மளை பிடிச்சிச்சு கைஸ் ஒரு வாட்டி. இப்படி வரும்போது தான் நம்ம எதுக்கோ இன்சைடு போய் பார்ப்போம். இல்லை கைஸ் கேள்வி இன்சைடு இருக்குன்னே தெரில கைஸ், நம்ம பார்த்து தான் போகணும் கைஸ். டோர் இருக்குது கைஸ், நம்ம இப்படியே போந்து வந்துடலாம் கைஸ். கீ எடுத்துகிட்டு திருப்பி அதே வழியில் போகலாமா? இல்லை கைஸ் கேள்வி எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்க. கேள்வி எதுவும் எடுத்துருவோம் கைஸ். அது கால் வேறு திருப்பி சாவக்கூடாதுன்னு வேணும் பார்க்குறேன். என்ன ஸ்பீட் ரன் கூட என்ன பண்ணலாமான்னு பார்க்குறேன் கைஸ். வாங்க இன்னும் ஒரு பொருள் தான் எஸ்கேப் பண்ணிடணும் கைஸ். கேள்வி இல்லை, கண்ணை மட்டும் ஓட போகிறேன்.
கேள்வி வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில கைஸ். கேள்வி போகுது, நம்ம அது அப்படி போகுது, நம்ம இப்படி போயிடலாம் கைஸ். அது ஸ்ட்ரெயிட்டாக தான் போகுது, நம்ம இப்படியே ஓடிடலாம். ஆள் தான் கைஸ், எஸ்கேப் ஆகிடும் கைஸ். அவள் தான் கைஸ், சிவேஜ் எஸ்கேப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஈஸி மோடில். கிரானிக் சாப்டர் 1 நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஈஸி மோடில். நீங்கள் சொல்கிறத பொறுத்து ஹார்ட் மோட், நார்மல் மோட், நான் எக்ஸ்ட்ரீம் மோட் ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், பை கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் கமெண்ட் நல்லா சொல்லுங்கள். பை கைஸ், பை உங்கள் ஃபன்னி கேமர்.